முல்லை பெரியாறு அணை தொடர்பாக தமிழக எல்லையை ஒட்டியுள்ள கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷ் கண்ணனிடம் கேட்கலாம். ரமேஷ் கண்ணன், என்ன கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுகிறது? அதாவது தமிழகத்திற்கு தண்ணீர், கேரளாவிற்கு பாதுகாப்பு, இந்த இரண்டு கோரிக்கைகள், இந்த காரணங்களை வைத்துதான் இந்த உண்ணாவிரதம் நடந்து வருகிறது. அதாவது முல்லைப்பெரியாறு அணையை பொறுத்தளவில் 1978ஆம் ஆண்டு முதலே இந்த அணை பலவீனமாக இருக்கிறது என்று கேரளா அடிக்கடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தது. ஆனால் அணை பலமாக இருக்கிறது என்று தற்போது பொறுப்பேற்றிருக்கும் இந்த பினராயி விஜயன், கேரள முதல்வரான பினராயி விஜயன், அணை பலமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த இரண்டு பிரச்சனைகளையும் முன்வைத்து இந்த உண்ணாவிரதம் நடந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடந்து வரும் இந்த உண்ணாவிரதத்தில் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதாவது இன்று மாலை இந்த உண்ணாவிரதத்தில் கேரள முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டியும் இதில் பங்கேற்பார் என்று தகவல் வந்திருக்கிறது. ரமேஷ் கண்ணா, முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயனின் தற்போதைய நிலைப்பாடு என்ன? அதாவது காயத்ரி, அதாவது இந்த பினராயி விஜயன் பொறுப்பேற்று டெல்லி சென்ற போது இந்த முல்லைப்பெரியாறு அணை பலமாக இருக்கிறது என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது கேரளாவின் அனைத்து கட்சிகளும் அனைத்து தரப்பினரும் இந்த அணை பலகீனம் என்று கூறி வருகின்றனர். அந்த பிரச்சனையில் அதாவது பினராயி விஜயன் கூறிய இந்த கருத்தானது கேரளாவின் அனைத்து கட்சிகள் தரப்பிலிருந்தும் ஒரு எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அந்த நிலைப்பாட்டை கேரளா வந்த பின்பு இந்த பினராயி விஜயன் சற்றே மாறியும் கூறியிருக்கிறார். அதாவது சர்வதேச நிபுணர் குழு மூலம் இந்த அணையை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலவரம். சர்வதேச நிபுணர்கள் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு பினராயி விஜயன் கூறிய கருத்தை காங்கிரஸ் கட்சி ஏத்துக்கலையா? காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்னவென்றால், அதாவது கட்சி ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு அரசியல் என்றே சொல்ல வேண்டும். இந்த முல்லைப்பெரியாறு விவகாரத்தை எல்லா கட்சிகளுமே, காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே இதை ஒரு அரசியல் தான் நடத்தி வருகின்றன. எனவே தன்னுடைய இந்த கோரிக்கையிலிருந்து ஒவ்வொரு கட்சியும் விலகுவதாக இல்லை.